ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்தா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு நாங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பாஸ்தா 15 மினிட்ஸ் அடுப்பில் வேக வச்சுருக்கோம். தக்காளி இதுக்கு உங்களுக்கு தேவைப்படும், வெங்காயம், அப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சுடட்டும். பாஸ்தா நீங்கள் 15 மினிட்ஸ் அடுப்பில் வேக வச்சு நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கடுகு போடலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், அடுப்பில் அந்த கடுகுலேருந்து புகையாக வரும். அப்போ தான் நல்லா கடுகு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ எங்களுக்கு புகையாக வந்துடுச்சு. இன்னும் நல்லா பொரியட்டும். இது நாங்களே வீட்டில் பண்ண செட்டிங் தான். இது நாங்களே வீட்டில் பண்ண ஹவுஸ் தோரணம், மரங்கள்லாம் நாங்கள் வந்து வாங்கினோம் கடையில். இதுதான் எங்களோட கிண்டர் ஜாய் கலெக்ஷன்ஸ். அது நாங்கள் இதில் ஹியூமன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். மினியேச்சரில் பண்ணுறதுனால நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம் கையில் கொஞ்சமாக. கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிச்சு வரும்போது வெங்காயமும் போட்டுக்கலாம். இப்போ
வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம அதை கலர் விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே, நீங்கள் எண்ணெய் ரொம்ப நாங்கள் கம்மியாக ஊற்றிட்டோம், அதனால நாங்கள் திரும்ப கொஞ்சோண்டு எண்ணெய் நடுவில் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கும் கம்மியாயிடுச்சுன்னா நடுவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது வதங்கட்டும் எண்ணெயில். ஓகே, உங்களுக்கும் இப்படி சமைக்கணும்னு ஆசை இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட பண்ணுங்க. நாங்களும் எங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட தான் பண்ணறோம். உங்களுக்கு ஆனால் நாங்கள் வீடியோவில் காமிக்கல, ஆனால் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட பண்ணுங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் மாறினோடனே நீங்கள் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்ட அப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கட்டும். அது காட்டியும் நம்ம பாஸ்தா வேக வச்சிருக்கோம்ல, அதை வாஷ் பண்ணிக்கலாம். வேக வச்சதுனால சும்மா கொஞ்சோண்டு வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி போட்டு. போதும். வாஷ் பண்ணிக்கோல, நம்ம ஃபில்டர் பண்ணி வேற கிண்ணத்துல மாற்றிக்கலாம். உங்களுக்கு பாஸ்தா வடிகட்டும் போது அது ஊந்துச்சு. ஸோ அதை வந்து எடுங்க, வாட்டர் எடுக்காதீங்க. பாருங்க, உங்களுக்கு ஏதாவது வாஷ் வேக வைக்கும்போது டர்ட் இருந்தாலும் அது போயிடும். எங்களுக்கு இன்னும் டர்ட் இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்து குக் பண்ணுங்க.
இப்போ நம்ம நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம உப்பு போடலாம். உப்பு லைட் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அப்புறம் நம்ம ஒரு சீக்ரெட் மசாலா இதில் ஆட் பண்ண போகிறோம். சீக்ரெட் மசாலானா அதுக்கு ரொம்ப தேவையான மசாலா. அதுதான் நான் அந்த புது மாடல்ல பேசியிருக்கேன். இப்போ உப்பு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய் தூள், கடையில் வாங்கின மிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். எங்களுக்கு மிளகாத்தூள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லா காரமாக தான் நான் சாப்பிடுவேன். அதனால நான் நிறைய போட்டுக்கிறேன். லைட்டாக மிளகுத்தூள் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த தக்காளியில் ரொம்ப ஜூஸியாக இருக்கும். அந்த தக்காளி ஜூஸ் வரும்போது நம்மளுக்கு சளி பிடிக்காம இருக்கிறதுனால தான் மிளகுத்தூள். மிளகாய்த்தூள் நம்ம கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் எடுக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தக்காளி வந்துச்சான்னு பார்க்க தக்காளியை நெசுக்கி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஜூஸியா இருந்துச்சுன்னா இது ரொம்ப சாஃப்டியா வந்துருச்சுன்னு அர்த்தம். எனக்கு இன்னும் இப்போதான் வரல. உங்களுக்கு சவுண்டு கேட்க பாருங்களேன். அந்த எண்ணெய் சவுண்டு, கிறிஸ்பியான சவுண்டு கேட்குது சமைக்கும் போது. ஓகே, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்துடலாம். ஆனல நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேற கண்டிஷனருக்கு நம்ம மாத்திடலாம் கிரேவியை. முதல்ல பாஸ்தா போட்டுக்கலாம். பாஸ்தா போட்டாச்சு. இப்போ நம்ம செஞ்ச கிரேவியையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிரேவியை போட்டாச்சு. இதை கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாஸ்தால இந்த கிரேவி நல்லா அட்டாச் ஆகணும். அப்போதான் இது வெந்து சுட சுட பாஸ்தா ரெடி ஆயிட்டே இருக்கு. கிரேவி கம்மியா பண்ணிட்டோம், அப்புறம் பாஸ்தா அதிகமா எடுத்துருக்கோம். நீங்க ரெண்டும் சரி சமமான அளவில் எடுத்துக்கோங்க. நாங்க பண்ண மிஸ்டேக்கை நீங்களும் செய்யணும். உங்களுக்கு இன்னும் கலர் தேவையானால நீங்க கொஞ்சம் மிளகாத்தூள் திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டதுனால உப்பு கம்மியாக இருக்கும்.
மிளகாய் தூள் அதிகமாக இருக்கும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். பெப்பரை போட்டுக்கலாம். நம்மளுக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து கீழே இறக்கி டேஸ்டிங்க்கு என் தம்பிக்கிட்ட கொடுத்துடலாம். பாருங்க, எண்ணெயான பாஸ்தா ரெடியா இருக்கு. பிளேட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். என் தம்பிக்கு டேஸ்டிங்க்கு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் நான் சாப்பிட்டுருக்கேன். செமையா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம BJDS குட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.